இந்திய ஒன்றியத்தில் முதலில் குரல் கொடுத்த வீரத்தின் விளைநிலம் நெல்லையிலே மாமன்னர் ஒண்டிவீரனுடைய மண்ணில் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டத்தினுடைய இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய தோழர் கதிரவன் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று சென்னையில் நடைபெற இருக்கின்ற அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணியினுடைய நோக்கங்கள் குறித்து கருத்துரையாற்ற வருகை தந்திருக்கிற சமூக நீதி போராளி ஆதித்தமிழர் பேரணியுடைய நிறுவனர் தலைவர் மதிப்புக்குரிய ஐயா அவர்களே, திராவிட தமிழர் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய தோழர் வழக்கறிஞர் வெண்மணி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற மதிப்புக்குரிய தலைவர் பெருமக்கள் அண்ணன் எஸ்டிகே அவர்களே, சீனிவாச ராகவன் அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, அண்ணன் சேகர் அவர்களே, வேந்தன் மகேஷ் அவர்களே, எதிரில் அமர்ந்திருக்கிற ஏழரை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலத்தினுடைய அருமை கருதி இரண்டு செய்திகள் தான். ஒன்று அனைவருக்குமே தெரிந்திருக்கும். என்னவென்று சொன்னால், ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்தியாவை புரட்டி போட்ட அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு பாதுகாப்பு உள்ளிட ஒதுக்கீடு சம்பந்தமான உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு மண்டல் கமிஷனுடைய தீர்ப்பு வெளிவந்த பிறகு இந்தியாவை அசைத்து போட்டிருக்கிற ஒரு தீர்ப்பு என்று சொன்னால் நிச்சயமாக உள்ளிட ஒதுக்கீடு சம்பந்தப்பட்டதுதான். அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அந்த தீர்ப்பு வந்த பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் 3வது நாளில் ஒட்டுமொத்தமான ஒரு சமூகத்தினுடைய தலைவர், நான் தலித் மக்களுடைய தலைவர் மட்டுமல்ல, உழைக்கின்ற ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமான தலைவர் என்று பேசிக் கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். எதிர்ப்பு தெரிவித்ததோடு இல்லாமல் அது மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கியது தவறு என்று சொன்னார். உள் இடஒதுக்கீடு தலித் மக்களை பிளவுபடுத்திவிடும் என்று சொன்னார். உள் இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்பு தலித் மக்கள் அதிகாரத்திற்கு, அரசியல் அதிகாரத்தை செல்லுகின்றதற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கிவிடும். அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது பட்டியல் சமூக மக்கள் ஒன்றிணைவதை இது தடுத்துவிடும் என்று எத்தனை செய்திகளை எல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனையும் செய்தி பேசி உடனடியாக 5ஆம் தேதி 1ஆம் தேதி செய்தி வருகிறது, தீர்ப்பு வருகிறது. 5ஆம் தேதி உடனடியாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி. இதுவரை அவர் தமிழ்நாட்டில் அல்லது இந்திய ஒன்றியத்தில் நடந்த எந்த பிரச்சனைக்காவது உடனடியாக எதிர்வினை உருவாக்கி ஏற்று பேசியிருப்பாரா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை தோழர்களே. ஆனால் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கிய பிறகு 5வது நாளில் ஆர்ப்பாட்டம், சென்னையிலே ஆர்ப்பாட்டம். அதன் பிறகு அதோட விட்டாரா? இல்லை. இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை தவிர்த்து, தமிழ்நாட்டை அவர் யாரும் சந்திக்கவில்லை, தமிழ்நாட்டை தவிர்த்து பார்ப்பனியத்தையும் பிஜேபியையும் நான் வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்ப்போம் என்று சொன்ன அந்த பிஜேபி கட்சி, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் துணை அமைச்சராக இருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலே, இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் ராம்தாஸ் அத்வாலே உடனடியாக சந்தித்தார். சிராக் பாஸ்வான் மகன் சிராக் பாஸ்வானை உடனடியாக சந்தித்தார். பிஎஸ்பி கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்தார். என்ன நோக்கம் என்று சொன்னால், உள் இடஒதுக்கீடு தலித் மக்களுக்கான எதிரானது, எனவே இது திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தலித் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசினார். எவ்வளவு சிக்கல்! ஒரு பக்கம் நான் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்று சொல்லி, அனைத்து மக்களுக்குமான தலைவர் என்று சொல்லிக்கொண்டே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டையிலும் அடிமூட்டையாக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்திற்கு இந்த 15 வருட காலத்தில் ஒரு படிக்கட்டு முன்னேறி இருக்கிறோம். ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், வேலை வாய்ப்பில் கூட அது நடைபெறவில்லை, அது இன்னும் பெரிய சிக்கலில் இருக்கிறது. அறிவிப்பு வருகிறதே ஒழிய நமக்கான இடம் அதில் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் 99.9% அரசு பணியில் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் கல்வியில் கிடைத்திருக்கிறது. ஆனால் 15 வருடம் கல்வியில் கிடைத்ததற்கே இவ்வளவு கோபப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிஜமாகவே அடுத்த இன்னும் கூடுதலாக செய்கிறார்கள். ஆக இது இவர் ஒரு பக்கம் இந்தியா முழுவதும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்து சொன்னால் முகநூலில் அல்லது சமூக ஊடகங்களில் நாம் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் பறையர் பேரமைப்பு, பறையர் கூட்டமைப்பு, அறிவு சமூகம் என்ற பெயர்களில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு மாவட்டமாக கருத்தரங்கு நடத்தினார். என்ன தலைப்பு என்று சொன்னால்,
சமூக நீதிக்கு அநீதி என்று தமிழ்நாட்டில் 75 வருடங்களாக இந்த சமூக நீதியை பயன்படுத்தி முன்னேறிய மிகப்பெரிய சமூகம் பறையர் சமூகம் இது அநீதி என்று சொல்லிக்கொண்டு மாவட்டம் வாரியாக, மாவட்டத்துக்கு நகரம் வாரியாக, ஒன்றியம் வாரியாக தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு அவர் அனைவருமே இணைந்து பறையர் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளி வரை பல்லர் பறையர் சமூகத்திலே கொண்டு சென்று அதை எதிர்க்க வேண்டும். அது நமக்கு எதிரானது. அந்த இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூகம் பல்லருக்கும் பறையருக்கும் அது எதிரானது என்று சொல்லி தொடர் பிரச்சாரங்களை பேசிக்கொண்டு மூன்றாவதாக பார்க்க சொன்னால் புதிய தமிழகம் டாக்டர் கூட்டம் 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இது கருப்பு நாள் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் எனக்கு முதல் எதிரி என்று பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் தான் என்று சொன்ன அன்றைக்கு சொன்னவர் 30 ஆண்டுகளுக்கு முன் அறிவித்த கிருஷ்ணசாமி இன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்தார். அது அவருக்கு கருப்பு நாளாக அவர்கள் எதிரியாக தெரியவில்லை. ஆனால் அருந்ததியர் சமூகத்திற்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியதை அவர் கருப்பு நாள் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு வெளியேறினார். இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்தார், தொடர்ச்சியாக பேசினார், பல்வேறு இடங்களிலே பேசி கடைசியாக கடந்த 7ஆம் தேதி என்று நாம் பேரணியை ஐயாவில் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பேரணி அறிவித்த உடனே அவர் ஒரு பேரணியை அறிவித்து கொட்டு மழையிலும் காவல்துறை அனுமதி மறுத்த போதிலும் கூட படுத்து உருண்டு பருண்டது செய்தார். இடஒதுக்கீடு எப்படியாவது அதை எதிர்க்க வேண்டும். இழந்த செல்வாக்கை, அந்த சமூகத்தில் இழந்த செல்வாக்கை அவர் பெற வேண்டும் என்பதற்காக எத்தனை மாயமாலங்களை செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தார். ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னொரு வகையிலான சிக்கலும் நமக்கு இருக்குது. இது ஏதோ அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டிற்கு எதிராக அரசியல் செய்கிறார்கள் என்பது இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பேரபாயமும் நமது அருந்ததியர் சமூகத்திற்கு அது நிச்சயமாக இங்கே நாம் சொல்ல வேண்டும். என்னவென்றால் சீமான் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் சீமானும் திருமாவளவனும் கிருஷ்ணசாமி எல்லாம் பேசுவார் என்று 30 வருடங்களுக்கு முன்பு தெரியும். அதனால்தான் அன்றைக்கே பெயர் வைத்தார் ஆதித்தமிழர். எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டிய நாங்கள் ஆதித்தமிழர் தான் அந்த மண்ணினுடைய வைத்தவர்கள் 35 வருடங்களுக்கு முன்பு பெயரை வைத்துவிட்டார். ஆனாலும் கூட இப்பொழுது சொல்லுகிறான் ஒருவன் சீமான் என்பவர்கள் இவர்கள் எல்லாம் வந்தேரிகள், வடுக வந்தேரிகள் அங்கிருந்து வந்தார்கள். அவர்கள் மட்டுமா வந்தார்கள் என்று திருமாவளவன் பேசுகிறார். என்னுடைய உள்ளிட ஒதுக்கீட்டை எதற்கு இவர்கள் எடுத்து இங்கிருந்து எதற்கு எடுத்துக் கொடுக்கிறார்கள் என்று கிருஷ்ணசாமி பேசுகிறார். நேற்றைக்கு வரைக்கும் அருந்ததியர் சமூகம் என்பது இங்க இருக்கக்கூடிய 76 சாதிகளும் இருக்கிறது. 1935 அதற்கு பின்பு இந்தியா விடுதலை பெற்ற பிறகு பட்டியல் சமூகம் வரையறை செய்யப்பட்ட பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 18 விழுக்காடு என்பதும் அருந்ததியரை உள்ளடக்கித்தான் 18 விழுக்காடு. ஆனால் அவர் கேட்கிறார், இங்க என்னுடைய சமூகம் என்னுடைய இடஒதுக்கீட்டை எதற்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள்? எதிரில் நிற்கிற பத்திரிகையாளர்களுக்கு என்ன விவரம் தெரியவில்லை, எவனும் கேட்கவில்லை, அல்லது தெரிந்து கேட்கல, அமைதியாக இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆக இது எதை நோக்கி என்று சொன்னால் கவனமாக இருந்தால் நம்மை இவர்கள் எல்லாம் வந்தேரிகள், வடுக வந்தேரிகள், தெலுங்கர்கள் என்று இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு வேலை திட்டத்தை ஆர்எஸ்எஸ் மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் பேசுவது வெறும் இடஒதுக்கீடுக்கு ஒரு பக்கம் அந்த மக்களை ஒருங்கிணைக்கிறார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது பட்டியல் சமூக மக்கள் ஒற்றுமையாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒற்றுமையாக இருந்த திராவிட மாடல் அரசுக்கு இவர்கள் துணையாக இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தலித் மக்களிடத்தில் பிளவுகளை படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறார்கள். இன்னொரு பக்கம் இவர்கள் தெலுங்கர்கள் என்று நம்பியிருக்கிறார். யோசனை செய்து பாருங்கள், இங்கே தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் யாருடைய வீட்டை இவர்கள் கொளுத்துவார்கள்? கொளுத்துகிற அளவுக்கு யார் வீடு இருக்கிறது என்று சொன்னால் நமது வீடு தான் இருக்கிறது. நம்ம வீட்டு தான் அடித்து வருவார்கள். இன்னொரு கேள்வி கேட்கிறேன் நான், சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் கிருஷ்ணசாமிக்கும் சொல்வதெல்லாம் அருந்ததியர் சமூகத்தை நீங்கள் வடுக வந்தேரிகள் தெலுங்கர் என்று சொல்ல எப்போவாது வைகோவை நீங்கள் சொல்லி இருப்பீர்களா? எப்போவாது ரெட்டியார் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை பேசி இருப்பீர்களா? எப்பொழுதாவது தெலுங்கு செட்டியார்களை பேசி இருப்பீர்களா? பேசி பாருங்கள். நீங்க ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி என்று சொல்வார்கள். இங்கு எவனுக்கும் என்ன பிரச்சனை என்று சொன்னாலும் கூட தெலுங்கரா என்று சொன்னால் 2 பேரை தான் சொல்கிறார்கள். ஒன்று அருந்ததியர் சமூகம், இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருடைய குடும்பத்தை. இது மட்டும் தான் கஸ்தூரி வரைக்கும் அதான் சொல்றாங்க. யாரையும் எதையும் சொல்றதால இல்லை. ஆக இவர்களுடைய நோக்கம் என்பது இவர்கள் எல்லோரும் ஆர்எஸ்எஸ் உளவாளிகள். நான் பிஜேபியை எதிர்க்கிறேன் என்று சொன்ன திருமாவளவனுக்கு இந்த இடத்துல கேட்கின்றேன் என்னென்றால், நீங்கள் கூட்டணியில் இருப்பதாக, இந்தியா கூட்டணியில் இருப்பதாக சொல்லுகிறீர்கள், ஏன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தனித்து 10 இடங்களிலே போட்டியிடுகிறீர்கள்? ஏன் இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க? திமுகவிலிருந்து இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் தான் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க?
நினைக்கிறீங்க? அங்க போய் இந்தியா கூட்டணியில மகாராஷ்டிரால போட்டியிட வேண்டியது தானே? பக்கத்துல கேரளாவில் எம்பி சீட்ல நின்னீங்க, தெலுங்கானால நின்னீங்க, ஆந்திராவில் நின்னீங்க. இதெல்லாம் வந்து இவர் மாயாவதியும் ஒவைசி செய்கிற வேலையை தானே திருமாவளவன் செய்கிறார். ஆனா திருமாவளவன் பேசுகிறார், நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம். இல்லை, இவர்கள் ஒட்டு அனைவருமே, திருமாவளவன் உள்ளிட்டு கிருஷ்ணசாமி, இங்க இருக்கிற பறையர் பேரமைப்பு அனைவருமே RSS உடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் RSS உடைய ஏஜென்ட். இல்லை என்று சொன்னால் தந்தை பெரியாருடைய பிறந்த மண்ணில், சமூக நீதி தலைந்தோங்கிய மண்ணில், சமூக நீதியினுடைய தலைநகரமாக விளங்குகிற தமிழ்நாட்டில் அருந்ததியர் இடஒதுக்கீடு குறித்து எடுத்து பேசியிருப்பாரா? சீராய்வு மனு தாக்கல் செய்கிறார். மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு வருடத்துக்கு முன்பு மாநில சுயாட்சி மாநாடு நடத்துகிறார். என்ன கொடுமை! சுயாட்சி வேண்டுமா? எல்லா பிரச்சனைகளுக்கும் இவருக்கு சுயாட்சி. இங்க தலித் மக்கள் பிரச்சனை, பட்டியல் சமூக பிரச்சனைக்கு மட்டும் இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, பிஜேபிக்கு கொடுத்துடணுமா? இப்ப மத்திய அரசுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற அதிகாரத்தை கொடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு அதிகாரத்தையும் கொண்டு போய் மத்திய அரசுல சேர்த்து விடுவார். இதுதான் இவர் கொடுக்கக்கூடிய அஜெண்டா. சீமான் நேரடியாக பேசுகிறார் என்று சொன்னால், திருமாவளவனும் கிருஷ்ணசாமி மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே ஒரு பக்கம் இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் நாம் கவனமாக. எனவே அன்றுக்கினிய தோழர்களே, இங்கு வருகை இருக்கிற அரசு ஊழியர்கள் அனைவருக்குமே சென்னை 23 ஆக இந்த அடிப்படையில் தான் ஐயா அவர்களும் இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருமே அமர்ந்து பேசி எல்லோருமே இணைந்து பேசுகிறார்கள், இணைந்து செயல்படுகிறார்கள். எனவே நாமளும் இணைந்து ஒத்த கருத்துடையவர்கள் இணைந்து செயல்படலாம். மீண்டும் சொல்லுகிறேன், கதிரவன் கூட மறை சொல்ல வேண்டாம் என்று சொன்னால் நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆகிதான் இதற்கு கூட கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு நாங்கள் அனைவருமே ஐயாவுடன் தலைமையில் சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்தித்தோம். இங்க இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தோம். எல்லோரும் வருகை தந்தார்கள். அப்போ ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவர் தோழர் வெண்மணிக்கு தொலைபேசியில் அழைத்து, தோழர் எதற்காக யாரெல்லாம் பத்திரிகையாளர் சந்திக்கிறீர்கள் என்று கேட்டார். தோழர் வெண்மணி ரத்தன சுருக்கமாக கிட்டத்தட்ட திருக்குறள் போல சொன்னார். ஒரே செய்தி, விடுதலை சிறுத்தைகளை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் தோழர் அப்படின்னு. எதிர்க்கிறவங்களும் போல வச்சுட்டாங்க. சொல்லி விளக்க சொல்றீங்க. ஆக இதுதான் இந்த கூட்டமைப்பு அடிப்படையான விஷயம். ஆக இந்த கூட்டமைப்பு அதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எதிரிகளும் துரோகிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஆக ஒத்த கருத்துடையவர்கள் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதுவும் அனுபவப்பட்ட, தமிழகம் அறிந்த, சமூக நீதியில அனுபவம் வாய்ந்த மதிப்புக்குரிய ஐயா அவருடைய தலைமையிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பல முரண்பாடுகள் இருக்கும், அதெல்லாம் நட்பு முரண்பாடு, அதையெல்லாம் வெகு எளிதாக கலைந்து விடலாம். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பணி, மிகப்பெரிய பணி, இன்னும் சொல்ல போனால் யாரும் செய்ய முடியாத பணி என்பது சென்னை டிசம்பர் 23 தமிழகம் நிச்சயமாக திரும்பி பார்க்கும் ஒற்றுமையில்லாத சமூகம், இன்னும் எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்கிற சமூகம் என்று சொல்லப்பட்ட அருந்ததியர் சமூகம் இந்த பேரணி மூலமாக நாம் எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கப்பட்ட துரோகத்தை நாங்கள் எதிர்த்து கேட்போம். அரசியல் அதிகாரத்திற்கும் நாங்கள் தயாராகிவிட்டோம் என்ற பறைசாற்றுகின்ற கூட்டமாக அது நிச்சயமாக மாற வேண்டும். மாறுவதற்கு இங்கு வருகை தந்திருக்கிற தோழர்கள் ஒவ்வொருவருமே நாம் மிக சிறப்பாக பணிகளை செய்ய வேண்டும். எவ்வளவு தூரம் மக்களை திரட்டணும் அவ்வளவு தூரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த எழுச்சிமிக்க சிறப்புமிக்க இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த நெல்லை மாவட்ட திராவிட தமிழர் கட்சி கட்சிக்கு நான் சார்ந்திருக்கிற ஆதித்தமிழர் பேரவையின்